ஏய் பாப்பா, இந்த வெயிலே உடம்பு சூடா இருக்குல்ல, இதுக்கு ஒரு பழைய பாட்டி மருந்து சொல்லட்டா? இந்த காலத்துல எல்லாரும் ஏசி வச்சுக்கிறாங்க. ஆனா உடம்பு குளிர வைக்க நல்ல சாப்பாடு தான் முக்கியம். இதோ இந்த மோர் உடம்புக்கு நச்சுன்னு குளிர்ச்சி தரும். முதல்ல பாப்பா, இந்த தயிரை நல்லா கடைஞ்சு மோரா மாத்திக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இளஞ்சாரமா இருக்கணும். இப்போ இதுல தான் கடலை மாவு போடணும். 1 டீஸ்பூன் போதும். இதுதான் குழம்பு பிரியாம இருக்க உதவும். கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் இப்பவே சேர்த்து கலக்கணும். கட்டி இல்லாம நல்லா கலக்கணும்பா, இல்லனா குக்கிங் போது பிரிஞ்சிடும். இப்போ தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நல்லா அரைச்சு விழுதா எடுத்துக்கோ. இதுதான் குழம்புக்கு சுவை கொடுக்கும் முக்கிய மசாலா. இப்போ காய்கறி முதல்ல வேக வச்சுக்கணும். வெண்டைக்காய் அல்லது பூசணிக்காய் நல்லா இருக்கும். இப்போ அரைச்ச மசாலாவை மோர்ல சேர்த்து கலக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறி சேர்க்கணும். இப்போ அடுப்புல வைக்கணும். ஆனா லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும்பா. நிறுத்தாம மெதுவா கிளறிக்கிட்டே இருக்கணும். கேளு கொதிக்க கூடாது. கொதிக்க ஆரம்பிச்சா உடனே ஆஃப் பண்ணணும். இப்போ தாளிக்கணும். கடுகருவேப்பில இந்த தாளிச்சத மேலே ஊத்தினா ருசி டபுள் ஆகும். அதான்ப்பா, சூடா இல்லாம வெதுவெதுப்பா இறக்கணும். இதுதான் சரியான மோர்க்குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.